தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த நாளிலும் கூட உங்களை இந்த வகுப்பின் மூலமாக சந்திப்பதிலே சந்தோஷமுடையவனாக காணப்படுகிறேன். நாம் மானுடவியல் என்ற அந்த ஒரு பாடத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அப்போ அந்த மானுடவியல் என்ற அந்த பாடத்திலே அநேக 3 விதமான கொள்கைகளை நாம் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக வேதபூர்வமான ஒரு கொள்கையாக ட்ரெடிஷனிசம் அல்லது இனப்பெருக்கவாதம் என்ற அந்த ஒரு கொள்கையை நாம் படித்து வருகிறோம். அந்த இனப்பெருக்கவாதத்தை ஆதரிக்கக்கூடியதாக அல்லது அந்த வேத ரீதியான இனப்பெருக்க கொள்கை என்பதை 3 விதமான சான்றுகளோடு கூட நாம் அதை படிக்கிறோம். அதில் முதலாவது சான்றாக நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அது என்னதுன்னா பரிசுத்த வேதாகமம் தான் அதனுடைய சான்றுன்னு. இரண்டாவதாக கடந்த 2 வகுப்புகளில் நாம் அந்த இறையியல் ரீதியான காரியம், முறையான இறையியல் அல்லது முறை இறையியல்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அது என்ன சொல்லுது, மனிதன் இனப்பெருக்கத்தின் மூலமாக அவன் ஆத்துமாவை கடத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஆதி பாவத்தினுடைய நிலையும் அப்படியாக தான் தலைமுறையாக அது கடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருந்தோம். இந்த நாளிலும் கூட நாம் அதனுடைய தொடர்ச்சியாக 3வது சான்றாக அதனுடைய உடலியல் ரீதியான சான்றாக நாம் பார்க்க முடியும். உடலியல் ரீதியானது என்று சொல்லும் பொழுது அது ஃபிசியாலஜி, நம்முடைய பார்க்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சரீர ரீதியான ஒரு கோட்பாடு. இந்த சரீரத்தை குறித்ததான ஒரு கோட்பாடை தான் என்ன சொல்லுது, இனப்பெருக்கத்தின் மூலமாக ஆத்துமாவும் சரீரமும் அது கடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. மனிதனுடைய ஆதி பாவம், தி ஒரிஜினல் சின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாவமானது, அதனுடைய தாக்கம், அந்த பாவத்தினுடைய விளைவுகள், இதெல்லாம் மனிதனுக்கு இனப்பெருக்கத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அப்போ இந்த நாளில் இந்த உடலியல் ரீதியான ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாகவே இதை நாம் சிந்திக்கும் பொழுது நாம் சரியான விதத்தில் வேதத்தின் அடிப்படையில் இந்த கூற்றுகளையெல்லாம் நாம் ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுதும், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு லெஷர் டைமில், ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சத்தியங்கள் இன்னும் அதிகமாக வேத வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய திட்டம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, மனிதனுடைய சிருஷ்டிப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதனுடைய ஆதி நிலை என்ன, இது எல்லாவற்றை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது என்னதுன்னா, உடலியல் ரீதியான ஒரு வாதம், உடலியல் வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சான்று அல்லது உடலியல் சான்று. அப்போ இந்த உடலியல் ரீதியாக தேவன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம எல்லாரும் சரீர ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுது. பாலினம் என்பது ஒரு இனத்தை குறிக்கக்கூடியதான ஒரு சொல்லாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆண் பாலினம், பெண் பாலினம் என்று சொல்லும்போது அது ஒரு இனத்தை குறிக்குது. அது மிருகத்தில் எடுத்ததுனாலும் அது மிருகத்தினுடைய இனத்தையில் அது காணப்படும். ஆண் பாலினம், பெண் பாலினம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு இனமாக இருக்க முடியும். அப்போ ஒரு இனம் என்பது பொதுவாக கண்ணுக்கு தெரியாத பண்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தனிநபர்களை கொண்ட குழுவாக அது காணப்படுகிறது. அநேக தனி மனிதர்களை கொண்ட ஒரு குழுவாக தான் சேர்த்து அதை இனம்னு நாம் சொல்லுவோம். மனித இனம்னு சொல்லும் பொழுது ஒரே மனுஷனை வச்சுக்கிட்டு அது மனித இனம்னு சொல்லப்பட முடியாது. மாறாக அநேக தனிநபர்களை கொண்டதான ஒரு மிகப்பிரதான குழுவோ அல்லது சிறிய குழுவோ அப்படி இருக்கும் பொழுது அதை தான் நாம் இனம்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அத்தகைய இனத்தினுடைய முதல் ஜோடிகளாக, முதல் பார்ட்னர்ஸாக இருந்தவங்க
அவங்க ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. அதாவது சொல்லும்போது படைக்கப்பட்ட பொழுது ஒரே சரீரத்தில் படைக்கப்பட்டாங்க. ஒரே பாலினம்னு சொல்லும்பொழுது ஒரே சரீரத்தில் அவங்க படைக்கப்பட்டாங்க. அதற்கு பின்பதாக அவர்களுக்கிடையேயான உடலுறவு அல்லது பாலியல் உறவின் மூலமாக, தேவன் அனுமதித்த அந்த உறவின் மூலமாக இனத்தினுடைய தலைமுறை துவங்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். ஆதாம் ஏவாள் அவர்கள் இந்த பாலியல் உறவின் மூலமாக அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். காயினை பெற்றார்கள், ஆபேலை பெற்றார்கள், சேத்தை பெற்றார்கள். அப்படி காயினை பெறும் பொழுது அங்கு ஒரு இனமானது அங்கு துவங்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தலைமுறையுடைய துவக்கமானது அங்கே காணப்படுகிறது. ஆதாம் ஏவாள் தான் முதலாவது தலைமுறைன்னு வச்சதுன்னா, ரெண்டாம் தலைமுறை யார் என்னதுன்னா காயின், ஆபேல், சேத்து இவங்கெல்லாம். அப்போ இரண்டாவது ஒரு தலைமுறையினுடைய துவக்கம் அங்கே துவங்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இனத்தினுடைய ஒரு தனித்துவமான பண்புகள் முதல் பெற்றோரிடத்திலிருந்து அது சந்ததியினருக்கு அது போய் சேருது. பின்பதாக அது சந்ததியினரிடத்திலிருந்து அது தலைமுறை தலைமுறையாக அது கடத்தப்படக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்க முடியும். அப்போ தனித்துவமான பண்புகள், இனத்துக்கே உண்டான தனித்துவமான பண்புகள் இப்படி தான் தலைமுறை தலைமுறையாக அது கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. மரபு வழி பண்புகள் எல்லாம் அது பெற்றோர்களுக்கு தேவனால் அது கொடுக்கப்பட்டது. நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தரால் அது கொடுக்கப்பட்டது. படைப்பாளரான அந்த தேவனால், திரியேக தேவனால் அந்த பண்புகள் எல்லாம், மரபு வழி பண்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்போ அதை தலைமுறைகள் இந்த பண்புகள் எல்லாம் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் பகிர்ந்து கொள்வதால் தான் இனம்ங்கிறது ஒன்று இந்த பூமியில் உண்டு. அதை நாம் இன்னும் அதிகமாக நம்ம சரியான விளக்கத்தோடு நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் ஒரு இனத்தை பகுதி பகுதியாக படைக்கலை. ஒரு இனம்னு சொல்லும் பொழுது அதை பகுதி பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக படைச்சிக்கிட்டு வரல. படைப்புன்னு சொல்லும் பொழுது நீங்கள் கவனத்தில் வைக்கக்கூடிய அந்த எக்ஸ் நிஹிலோ கிரியேஷன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் சிருஷ்டிக்கிறது. அந்த விதமான ஒரு படைப்பு ஒருபோதும் அது தேவன் பகுதி பகுதியாக அவர் படைக்கிறது கிடையாது. காலப்போக்கில் ஒரு இனத்தை அது பகுதி பகுதியாக தேவன் அவர் சிருஷ்டிக்க கிடையாது, உண்டாக்க கிடையாது, படைக்க கிடையாது. அப்போ ஒரு இனம்னு நம்ம சொல்லும் பொழுது இரண்டு விதமான வழிகளில் நம்ம அதை இனத்தை நாம் கண்டுகொள்ளலாம். இனம்ங்கிறது அதற்கு இரண்டு விதமான காரியங்களின் அடிப்படையில் ஒரு இனமாக அது கருதப்படக்கூடியதாக இருக்கும். அப்போ முதலாவதாக நம்ம அதற்குண்டான ஒரு இனமாக கருதப்படணும்னா அதற்கு அத்தியாவசியமான காரியம் என்னன்னு பார்க்கும் பொழுது, படைப்பின் துவக்கத்தில் தேவனால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் மற்றும் பெண், இந்த ஒரு ஜோடி தான் ஒரு இனமாக கருதப்படுகிறது. படைப்பில் தேவன் முதலாக ஒரு ஜோடியாக ஆண் மற்றும் பெண்ணை நேரடியாக அவரே படைக்கிறார். அதுதான் முதலாவது ஒரு இனமாக அது கருதப்படக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த ஒரு கூட்டமைப்பு அந்த இனத்தினுடைய அனைத்து பண்புகளையும் கொண்டதாக தான் கருதப்படும். இனம்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு இனம் என்ற அந்த கூட்டமைப்பு அந்த இனத்தினுடைய பண்புகள் எல்லாம் கொண்டதாக இருக்கும். இனத்தினுடைய துவக்கமாகிய ஆதாம் ஏவாளினுடைய அந்த ஒரு பண்புகள் எல்லாம் கொண்டதாக தான் மனித இனமானது காணப்படக்கூடியதாக இருக்கும். இப்போ இதை வேறு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணுன்னா, இந்த கூட்டமைப்பிலிருந்து தோன்றக்கூடிய சந்ததியினருக்கு முழு குழுவையும் ஒரு இனமாக நம்ம கருத முடியும். இந்த கூட்டமைப்பில் இந்த ஒரு யூனிட், ஆண் மற்றும் பெண் என்ற அந்த ஒரு கூட்டமைப்பில் தோன்றக்கூடிய சந்ததியினருடைய முழு குழுவையும், ஒட்டுமொத்த மனித குழுவையும் சேர்த்தது தான் ஒரு இனமாக கருத முடியும். இரண்டாவதாக இனம்னு சொல்லும் பொழுது அதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னதுன்னா, இரண்டாவது வழி என்னன்னா, ஒரு இனத்தை கருத்தில் கொள்ளும்போது, ஒரு இனம்னு நாம் சொல்லும் பொழுது அந்த இனம் பல வகையான வேறுபாடுகளை கொண்டதாக ஒரு கூட்டமைப்பாக அது இருக்கும். இனத்துக்குள்ள அநேக தனிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த தனிப்பட்ட நபர்களுக்குள்ளாக
ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஒற்றுமை காணப்படும். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்குள்ளாக பல்வேறு ரீதியில் ஒரு வேறுபாடுகளும் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போது அவர்கள் மனித இனமாக அவங்க கருதப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மனித இனம் என்பது பல வகையான வேற்றுமைகளை அது உள்ளடக்கினதாக தான் நம்ம பார்க்க முடியும். நிறத்தில் வேற்றுமை உண்டு. அதே போல் அந்த இனத்தினுடைய அளவீடுகள், குவான்டிட்டி, எவ்வளவு நபர்கள் இருக்கிறாங்கங்கிறதுல வேற்றுமை உண்டு. மொழியில் வேற்றுமை உண்டு. இப்படி அநேக வேற்றுமைகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னதுன்னா ஒரு இனம்ங்கிறது. அப்போ இந்த சாத்தியக்கூறுகள் அனைத்தும் தேவனால் ஆதாம் மற்றும் ஏவாளுக்குள்ள கண்ணுக்கு தெரியாமல் அது கொடுக்கப்பட்டதாக இருக்குது. தேவனே கொடுக்குறார். ஆதாம் ஏவாளுக்குள்ளாக ஆதாம் ஏவாளுக்கு அவருடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டமைப்பை ஆதாம் ஏவாளுக்குள்ள தேவன் வைக்கிறாரு. அப்படி தான் நம்ம எல்லாரும் ஆதாமிற்குள்ளே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ படைப்பின் துவக்கத்தில் இருந்த ஒரு ஒற்றுமையின் அடிப்படையில் ஒரு இனத்தை நம்ம வரையறுக்கும் போது அந்த இனத்தினுடைய ஒற்றுமையிலும் அதனுடைய பன்முகத்தன்மையையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேணும். அதை ஒப்புக்கொள்ள வேணும். அப்படி ஒப்புக்கொண்டாதான் இனத்தை நாம் பார்க்க முடியும். ஒப்புக்கொள்ளாத வரைக்கும் நம்ம இனமாக அதை நாம் காண முடியாது. அப்போ ஒரு இனத்தினுடைய அனைத்து தனிநபர்களையும் உள்ளடக்கிய ஒரு இனத்தை வரையறுக்கும் போது அவர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமைகள் எல்லாம் நம்ம ஒப்புக்கொள்ளணும். அதுதான் ஒரு இனம். நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம வாசிக்கும்போது, வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது, நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக நம்ம நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம நிற்போம். அப்படி நிற்கும்போது அங்கே எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது. நிறத்தின் அடிப்படையில் கிடையாது, மொழியின் அடிப்படையில் கிடையாது, இனக்குழுக்களின் அடிப்படையில் கிடையாது, சாதியின் அடிப்படையில், சாதின்னு சொல்லும் பொழுது இனக்குழுக்கள், அதன் அடிப்படையில் கிடையாது. அப்படி தான் மனித இனத்தை நாம் காண வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம மனித இனத்தில் உள்ள அனைத்து விதமான தனித்துவமான வேறுபாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தனிநபர்களாக இருப்பாங்க. இனம்னு சொல்லும்போது அந்த இனத்தினுடைய இனத்தில் உள்ள அனைத்து தனித்துவமான வேறுபாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தனிநபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். உதாரணத்திற்கு நாம் சொல்லணும்னா வெள்ளையர்கள், கக்கசியன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதே போல் நீக்ரோக்காரங்கன்னு சொல்லுவாங்க. கருப்பினத்தவர்கள், வெள்ளைத்தோல் இனத்தவர்கள், கருப்பினத்தவர்கள், அதே போல் மங்கோலியன்ஸ் என்று சொல்லக்கூடியது. இதெல்லாம் ஒரு இனக்குழுக்கள், இனங்கள். அப்போ இது எல்லாமே இனமாக பல்வேறு அதற்குள்ள வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்படிங்கிறத ஒரு தனிநபர்கள் இருப்பாருங்க. ஒரு காக்கசியன்ஸ் வெள்ளையர்களில் யாராவது ஒருத்தர் நம்ம பார்த்ததுனாலும் அவங்க மூலமாக என்ன நம்ம அறிந்து கொள்கிறோன்னா, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இனமே உண்டு, அவர்களுக்குள்ளேயும் உண்டு, இவர்களும் ஒரு பெரிய இனத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கிறாங்க. நீக்ரோக்காரங்களை பார்த்ததுன்னா அவங்களையும் அதே போல் தான் நம்ம நினைக்கணும். நம்மையும் மற்றவங்க பார்க்கும்போதும் அப்படி தான் நினைப்பாங்க. இவங்க ஒரு பெரிய இனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறாங்க, அல்லது இவர்கள் மூலமாகவும் ஒரு பெரிய இனமானது உண்டாகும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்போ பழுகி பெருகுங்கள்னு தேவன் ஏதேனில் ஆதாம் ஏவாளுக்கு அவர்கள் ஒரு கட்டளை கொடுக்கிறார். பழுகி பெருகுங்கள்னு தேவன் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். இது தெய்வீக ஒரு ஒழுக்கமாக அது காணப்படுது. ஒவ்வொரு இனத்தினுடைய இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ், அதெல்லாமே தேவனுடைய ஒரு ஏற்பாடாக இருக்குது. ஒரு இனம் இருக்கணும் அப்படின்னதுன்னா அந்த இனத்திற்கு நிச்சயமாக தேவனுடைய உதவி இல்லாமல் ஒரு இனம் இந்த பூமியில் இருக்க முடியாது. அது எந்த இனமாக இருந்தாலும் சரி, அந்த இனங்கள் எல்லா இனத்தையும் தேவன் தான் தீர்மானிக்கிறார், அந்த இனத்தினுடைய இருத்தலை.
அது பெருகும்போது இனத்தினுடைய அடிப்படை பண்புகளும் அது பெருகக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். இனமானது பெருகும்போது அதனுடைய அடிப்படை பண்புகளும் பெருகும். அடிப்படை சுபாவங்கள், குணங்கள் பெருகக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு முன்னதான வசனத்தில் தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் அது முளைப்பிக்க கடவுதுன்னு சொல்கிறாரு. அது அப்படியே ஆயிடுச்சு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம், அவர் சொன்ன அதே ஒரு அர்த்தத்தில் அவர் சொன்ன மாதிரி கொஞ்சமும் பிசகாமல் அது அப்படியே நிறைவேறினது, அப்படியே அது நடந்ததாக தான் நாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ படைப்பின் போது ஒவ்வொரு வகையான விதையுடன் கூடிய தாவரங்களோ அல்லது மரங்களோ அது இந்த பூமியில் அது தோன்றுவதற்கு தேவைப்பட்ட எல்லா விதமான ஏற்பாடையும் படைத்த பொழுதே தேவன் செய்துவிட்டார். ஆண்டவர் அதை சிருஷ்டிக்கும் போதே செஞ்சிட்டார். ஒரு தாவரம் விளையணும், ஒரு செடி விளையணும்னா அதற்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போதே அதை செய்துட்டார். ஒரு மரம் விளையணும்னா அதற்கு தேவையான விதை, அது எப்படியாக வேர் விடணும், எப்பொழுது விடணும், இதுபோல் எல்லா ஏற்பாடுகளையும் தேவன் சிருஷ்டிக்கும் பொழுதே செய்து விட்டார். ஒரு பட்டாணியோடைய விதை போட்டதுன்னா அதிலிருந்து பீன்ஸு வரும். ஆப்பிளோடைய விதை போட்டதுன்னா அதிலிருந்து ஆப்பிள் வரும். அப்போ அது விளைவதற்குண்டான ஒரு ஏற்பாடையும் படைப்பின் பொழுதே அது தேவன் செய்துட்டார். அந்த ஒரு ஏற்பாடு அது படைப்பினுடைய ஒரு பகுதியாக அது காணப்படுது. அந்த ஏற்பாடு செய்யாமல் இருந்திருந்தால் படைப்பு முற்று பெற்றிருக்காது. அந்த ஏற்பாடையும் தேவன் என்ன பண்ணிட்டார்? அவர் சிருஷ்டிக்கும் பொழுதே செஞ்சிட்டார். அவர் வார்த்தையினாலேயே எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி அதற்குண்டான ஏற்பாடுகளையும் அவர் வார்த்தையினால் அவர் செய்து விட்டார் அப்படிங்கிறதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய வளர்ச்சியெல்லாம் வெவ்வேறு வழியில் நடந்தாலும் கூட இனத்தை பாதுகாக்கிறதற்கு தேவன் தேவையான எல்லா விதமான ஏற்பாடையும் அவர் செய்துட்டார். நீங்கள் தாவரங்கள் எடுத்தாலும் சரி, மரங்கள் எடுத்தாலும் சரி, மிருகங்கள் எடுத்தாலும் சரி, அல்லது மனிதனுடைய இனத்தில் எடுத்தீங்கன்னாலும் சரி, எல்லா இனத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு? அவர் பாதுகாக்கிறார். எந்த இனமும் இன்னும் அழிந்து போகலை. இந்த பூமியில் எந்த ஒரு இனமும் அழிந்து போகலை. எல்லா இனத்தையும் தேவன் அவர் பாதுகாத்தவராக இருக்கிறாரு. அப்போ எல்லா இனத்தையும் அவர் பாதுகாத்தாருங்கும்போது நம்ம சின்ன சின்னதான ஒரு செடிகள் ஆகட்டும், அதனுடைய விதைகள் ஆகட்டும், அது எந்த விதமான விதையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி சிலரெல்லாம் என்ன சொல்கிறாங்க? சில விதைகளெல்லாம் அழிந்தே போயிடுச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை, அநேக விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளால் அதெல்லாம் மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வாதிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நிச்சயமாக பூமியில் அந்த ஒரிஜினல் விதை அது நிச்சயமாக அது இருக்கும். நாட்டு விதைன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் உண்டான விதையானது நிச்சயமாக இந்த பூமியிலே அது இருக்கும். அப்போ வெவ்வேறு வழியில் இதனுடைய வளர்ச்சிகள் எல்லாம் நடந்தாலும் கூட இனத்தை தேவன் அவர் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மனிதனுக்கான தெய்வீக ஏற்பாடுங்கிறது மற்ற எல்லாவற்றை விடவும், இந்த பூமியில் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றை விடவும் மனிதனுக்கு தேவன் செய்த ஏற்பாடுங்கிறது அது எல்லா படைப்புகளுக்கும் ஒரு மணிமகுடத்தை போல எல்லாத்தை விட அது உயர்ந்ததாக தான் தேவனுடைய ஏற்பாடானது மனிதனுக்கு காணப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும்.
மனுஷனை தேவன் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு மிஷினை போல, ஒரு தானியங்கி இயந்திரத்தை போல படைக்கலை. அவன் இனப்பெருக்கம் செய்கிறதற்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத போல் வந்து தேவன் அவனை சிருஷ்டிக்கலை. அதில் சில செயல்முறைகளும் உண்டு. அப்படி தான் வந்து தேவன் மனிதனை வந்து அவர் சிருஷ்டித்தார். மனிதன் வந்து ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து அவர்கள் வந்து பிள்ளைகளை பெற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்கு அடிப்படையாக அவர்களுக்குள்ளாக ஒரு அன்பு இருக்கணும். அவர்களுக்குள்ளாக ஒருவரை குறித்து ஒருவர் கனத்தோடு காணப்படணும். அப்படி இருக்கக்கூடிய உறவினுடைய ஒரு பின்விளைவாக தான் அப்படிப்பட்டதான ஒரு அன்பும் கனமும் நிறைந்த அந்த உறவிற்கு உண்டாகக்கூடிய ஒரு காரியமாக தான் பிள்ளைகளை நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் அடிப்படை கொள்கையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடிப்படை கொள்கையின் அடிப்படையில் இதில் எந்த ஒரு வேறுபாடுகளும் கிடையாது. ஆண் பெண் உறவுகள்ங்கிறது எந்த ஒரு இனத்தினுடைய பிறப்பு செயல்முறையிலையும் இது ஒரு பகுதியாக இருக்குது. ஆண் பெண் 2 பேருடைய சேர்க்கைங்கிறது உலகத்தில் உள்ள எந்த இனத்திற்கும் அது பொருந்தக்கூடியதாக தான் அது நம்ம பார்க்க முடியும். அப்போ மனித இனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆணும் பெண்ணும் தனிநபர்கள் தான், 2 பேரும் தனித்தனி நபர்கள். ஆனால் அதே சமயத்தில் உடலுறவின் போது அல்லது பாலியல் உறவின் மூலமாக ஒரு ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்ந்து தான் அது ஒன்றை ஒன்று அது சந்தித்து தான் இணைந்து என்ன பண்ணுது, அது ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ 2 பேரும் தனித்தனி நபர்கள், 2 பேரும் சேர்ந்து 2 பேர்த்துடைய உடல் ரீதியான காரியங்களும் சேர்ந்து தான் ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஒரு சந்ததி தலைமுறைகளை உருவாக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ மனித இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண் மற்றும் பெண் இருவரிடமுமே அந்த இயல்பு வந்து அது காணப்படக்கூடியதாக தான் நம்ம பார்க்குறோம். மனுஷன்னு சொல்லும் பொழுது மனுஷனுக்கு உண்டான இயல்புகள் எல்லாம் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. பிறக்கும் சந்ததியினர் வந்து மனித இயல்பை கொண்டவர்களாக தான் பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. யாருமே இந்த பூமியில் மனித இயல்பு இல்லாதவர்களாக, மனிதர்களுடைய பண்புகள் அற்றவர்களாக இந்த பூமியில் அவர்கள் பிறப்பது அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் மனித இனத்தினுடைய முதல் கூட்டமைப்பு, முதல் யூனிட், ஆதாம் ஏவாள் என்ற அந்த முதல் யூனிட்டை வந்து அவர் படைக்கும்போது, முதல் கூட்டமைப்பாக அவர்களை படைக்கும்போது மனித பண்புகளை என்ன பண்ணார் தேவன், அவர்களுக்குள்ளே வைத்து அனைத்து மனுகுலத்திற்கான ஒரு பண்புகளாக அவற்றை வந்து தேவன் படைத்தார். ஒரு மனித இயல்புங்கிறது எதிர்கால சந்ததியினருக்கு அது கடத்தப்படுவதால் அனைத்து மனுகுலத்திற்கும் ஒரே மனித இயல்பை தேவன் வந்து கொடுத்தார். உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் ஒரே விதமான பண்புகளை தேவன் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ பூமியில் இன்னும் எத்தனை பேர் பிறந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் மனித இயல்பு அப்படிங்கிறது ஒன்று தான். எல்லாருமே மனித இயல்பை கொண்டவர்களாக தான் இந்த பூமியில் அவர்கள் பிறக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மனித இயல்பை வந்து அவர் கொடுத்தாரு. அந்த மனித இயல்பு, மனித பண்புகள்ங்கிறது வந்து அது கடத்தப்படக்கூடியதாக இருக்கணும். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும். அப்படி கடத்தப்பட வேண்டியதான ஒரு விதத்தில் தான் மனுஷனுடைய பண்புகளெல்லாம் தேவன் வந்து அவனுக்குள்ளே வைத்து தேவன் அவனை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த மனுஷ இயல்பை வந்து ஒருவனிடத்திலிருந்து அடுத்தவருக்கு வந்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கும் இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் அது கடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இனப்பெருக்கம் செய்வதை தவிர மனுஷனுடைய இயல்பை கடத்துவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இனப்பெருக்கத்தின் மூலமாக மட்டுமே தான் ஒரு அந்த இனம் வந்து இன்னும் அதிகமாக வளரக்கூடியதாக, விருத்தி அடையக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அதே போல் அந்த இனமானது வந்து பெருகக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் படைக்கப்பட்டு ஒவ்வொரு சரீரத்திலும் அது வைக்கப்பட்டதுன்னா மனித இயல்புங்கிறது உலகளாவிய ஒரு இயல்பாக அது காணப்பட முடியும். அந்த ஒரு காரியங்களில் நாம் உடலியல் ரீதியான சான்றுகளாக நம்ம பார்க்க முடியும். உடலியல் ரீதியாக ஒரு மனுஷன்ட்டு இன்னொரு மனுஷன்ட்ட
உள்ளதான பண்புகளோடு கூட மனுஷன் அந்த காரியங்களை கடத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். இப்போ இதில் இந்த மானுடவியலில் சில தவறான ஒப்பீடுகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கூடியதான சில தவறான ஒப்பீடுகளும் உண்டு. அந்த தவறான ஒப்பீடுகள் எதனால் நம்ம படிக்கிறோம் அப்படின்னதுன்னா, வேதம் சொல்லாத ஒரு ஒப்பீடுகளாக, வேதம் அதை குறிக்கக்கூடியதான ஒரு ஒப்பீடுகளாக இதை நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த ஒப்பீடுகளை நம்ம சரியான விதத்தில் நம்ம அணுக வேண்டியது அவசியம். சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, திருத்துவ தேவன் எப்படி அவர் ஒரே தேவன் திருத்துவ ஆளுமையை ஒரே மனிதன குலத்தினுடைய பல மில்லியன் ஆளுமையோடு கூட அவங்க ஒப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒரே திருத்துவ தேவன் அவர் என்ன செய்கிறாரு, ஆளுமையை அவர் பல மில்லியன் ஆளுமையோடு கூட ஒப்பிடுறாங்க. தேவனுடைய ஆளுமையும் நம்முடைய ஆளுமைக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய ஆழ்த்துவத்துக்கும் நம்முடைய ஆழ்த்துவத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. தேவனுடைய பண்புகளுக்கும் நம்முடைய பண்புகளுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய சுபாவத்திற்கும் நம்முடைய சுபாவத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் அந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ளாமல் மனிதன் என்ன செய்கிறான், தேவனோடு அவன் ஒப்புமைப்படுத்தி பார்க்குறான். திருத்துவத்தோடு ஒப்புமைப்படுத்தி மனிதன் தன்னை காணக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அதுதான் தேவனுடைய திருத்துவங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறார். ஆனால் இந்த தெய்வீக உண்மையை ஒப்பிட்டு பார்க்க மனித நிலைக்கு அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கீழே அதை கொண்டு வரக்கூடாது. அது கீழே நம்ம கொண்டு வரோம்னா தேவனுடைய இயல்பை மனித இயல்போடு அல்லது தேவனுடைய ஒரு தெய்வீகமான உண்மைத்தன்மையை மனுஷனுடைய தன்மையோடு மனுஷனுடைய நிலையோடு நம்ம ஒப்பிடும்போது அதனுடைய தரத்தை நம்ம தாழ்த்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதனால் பல பிரச்சனைகள் பல பிழைகள் ஏற்படக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ திருத்துவம் என்பது கடவுளை அல்லது தேவனை 3 சமபாகங்களாக சிலர் பிரிக்கிறாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, சிலர் திருத்துவத்தை ஆளுமையை ஒரே தேவனுடைய திருத்துவ ஆளுமையை மனுஷனோடு ஒப்பிடுறாங்க. பல மில்லியன் மனுஷர்களோட ஒப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது திருத்துவம் என்பது அது 3 சமமான ஒரு பாகங்களாக பிரித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு 3 நபர்களுக்கிடையே அது பகிர்ந்து கொள்ளப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியான வேதத்தோடு நம்ம பார்த்ததுன்னா கிடையாது. அப்படி பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. தெய்வீகம் அதனுடைய முழுமையுடன் முழு தன்மையோட பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக சமமாக வாழக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடியும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே சமமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிதாவினுடைய இருத்தல், பிதாவினுடைய சாராம்சம் மற்றும் பிரிக்க முடியாத தன்மைகள், பிரிக்க முடியாத பண்புகள் எல்லாம் அது பரிபூர்ணமானவராக அதை மாற்றக்கூடியதாக இருக்குது. மாற்றக்கூடியதுங்கும்போது பரிபூர்ணமுள்ளவராக அதை காண்பிக்குது. தேவன் எவ்வளவு பரிபூர்ணமுடையவராக இருக்கிறாரு, கொஞ்சமும் அவரிடத்தில் குறைவில்லை அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ குமாரனுடைய சாயல் குமாரனுடைய இருத்தல், அதனுடைய சாராம்சம் மற்றும் பிரிக்க முடியாத பண்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டபோது, குமாரனோட தேவன் பிதாவாகிய தேவன் அவர் பகிர்ந்து கொண்டபோது பிதாவிடத்தில் கொஞ்சமும் குறைவு ஏற்படலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சிறிதும் அல்லது சற்றும் பிதாவின் இடத்துல குறைவு ஏற்படவில்லை. தெய்வீகத்தினுடைய மிகச்சிறிய பகுதியாக நாம் எதை பார்த்தாலும் அந்த மிகச்சிறிய பகுதியும் கூட முழுமையான ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்க முடியும். முழுமையான ஒரு தெய்வீகத்தை கொண்டதாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ முழுமையான தெய்வீகம் குமாரனிலும் அது காணப்பட்டது, பரிசுத்த ஆவியிலும் அது காணப்படக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரே தேவனினுடைய ஒரே தேவனில் இருக்கக்கூடிய 3 நபர்களாகிய பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியாக இருக்கிறாங்க. ஒருபோதும் அவங்க உருவாகவில்லை. அவங்க 3 நபர்களாக திருத்துவத்தில் அவர்கள் காணப்படுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த திருத்துவ தேவனானவர்
அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு காலம் கடந்தாலும் சரி, அவர் மாறாத ஒரு தேவனாக, அவர் அப்படியே இருக்கக்கூடியவராக தான் இருக்கிறார். அப்போ எவ்வளவு காலம் கடந்தாலும் அது மாறாத ஒரு சத்தியமாக தான் நம்ம பார்க்க முடியும். திருத்துவத்தில் அவங்க உருவாகலை, அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம்னு காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக, காலத்துக்கெல்லாம் வெளியில் இருக்கக்கூடியதான ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். ஒரே தேவன் 3 நபர்களாக இருக்கிறாங்கங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஆனால் மனுகுலம் மனிதர்கள், மனித இனமானது மேலே சொல்லப்பட்டது போல, விவரிக்கப்பட்டது போல கிடையாது. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தபோது அந்த மனித இனத்தினுடைய முழு இயல்பையும் அவர்களுக்குள்ளே கொடுத்தார். மனுஷனுடைய முழு இயல்பையும் தேவன் ஆதாம் ஏவாளுக்குள்ளே கொடுத்தார். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தபோது குழந்தைகளுக்கு மனித இயல்பை அது கொடுத்தாங்க. பிள்ளைகள் பிறந்தபோது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைகளுக்கு மனித இயல்பை கொடுக்குறாரு. நாம் வாசிக்கிறோம், ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவன் என்ன சொல்கிறாரு, நமது சாயலின்படியாகவும் நமது ரூபத்தின்படியும் அவனை சிருஷ்டிப்போமாகன்னு சொல்லி ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கிறார், மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஆதாம் பிள்ளை பெற்றபோது அவன் தனது சாயலின்படியாக என்று நாம் அந்த இடத்துல ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியும். ஆதாம் தன்னுடைய சாயலின்படியாக அவன் ஒரு பிள்ளை பெற்றான் அப்படிங்கும்போது, அப்போ அந்த பிள்ளைக்கு மனித இயல்பானது அங்கே பகிரப்படக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ மனுகுலம் என்பது ஆதாமுக்கு பிறந்த அனைத்து பிள்ளைகளினுடைய மனுகுலத்தினுடைய இன்னைக்கு வாழக்கூடிய தலைமுறையினருடைய ஒரு கூட்டுத்தொகையாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஆதாமினுடைய சந்ததியினரில் யாரையும் நம்ம விலக்கிவிட்டு அது ஒரு மனுகுலம்னு நம்ம சொல்லவே முடியாது. யாராவது ஒரு நபரை நம்ம விலக்கிட்டோம்னாலும் அதை ஒட்டுமொத்த மனுகுலம்னு, மனுகுலத்தினுடைய ஒரு கூட்டமைப்பு, மொத்தமான கூட்டுத்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. முதல் மனிதன் ஆகிய ஆதாம் துவங்கி கடைசியாக பிறக்க போகிறதான பிள்ளை வரைக்கும் எல்லாவரையும் சேர்த்ததை தான் ஒரு இனமாக நம்ம காண முடியும், ஒரு மனுகுலமாக நம்ம காண முடியும். ஆதாமி ஏவாளை பற்றி அப்படி நாம் சொல்ல முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய இருத்தல், அவர்களுடைய சாராம்சம் மற்றும் அவர்களுக்குள்ள பிரிக்க முடியாத ஒரு குணாதிசயங்களுடைய காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாரும் 3 பேரும் சமமானவர்கள். பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவர் 3 பேருமே சமமான விதத்தில் அவங்க இருத்தல்லையும் காணப்படுறாங்க, சாராம்சம் எசன்ஸ்லையும் காணப்படுறாங்க. இருத்தல்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இருத்தலில் காணப்படுறாங்க, சாராம்சம்னு சொல்லும் பொழுது எசன்ஸுங்கிறதுல அவர்கள் அப்படியாக காணப்படுறாங்க. மற்றும் பிரிக்க முடியாத குணங்கள், இன்செப்பரபிள், பிரிக்க முடியாத ஒரு குணங்கள், கேரக்டர்ஸில் அட்ரிபியூட்ஸில் அவங்க சமமாக காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆதாமிலிருந்து பிறந்த அனைத்து சந்ததியினரும் மனித இயல்பில் அடிப்படையில் ஆதாம் ஏவாளுக்கு நிகரானவர்கள் இல்லை. நாம் ஆதாம் ஏவாளுக்கே நிகரானவர்கள் கிடையாது. ஆதாமும் ஆதாமிலிருந்து பிறந்த குழந்தைகள், இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் மனித இயல்பில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில் எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. இதெல்லாம் எதில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னதுன்னா, நம்ம தவறான ஒரு ஒப்பீடுகள் அப்படிங்கிறதில் தான் நம்ம பார்த்துருந்தோம். கம்பேரிசன், மிஸ்கம்பேரிசன் அல்லது ராங் கம்பேரிசன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ மனுஷனை திருத்துவ தேவனோடு ஒப்பிடுறாங்க. முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளும் பின்பதாக வந்ததான அனைத்து சந்ததியினரும் இப்படி எல்லாம் ஒரே மாதிரி இயல்பை கொண்டவங்க, ஒரே மாதிரி பண்புகளை கொண்டவங்களான்னா இல்லை. நாம் ஆதாமுடைய ஏவாளுடைய பண்புகளுக்கும் அவர்களில் நம்முடைய பண்புகளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நாம் நிகரானவர்கள் அல்ல. தேவன் ஒரு தரிசனத்தோடு இனத்துக்குன்னு ஒரு எல்லைகளை எல்லாம், இனத்திற்கென்று ஒரு எல்லைகளை எல்லாம்
அவர் நியமிக்கிறார். மாறுபாட்டிற்கெல்லாம் இடமளிப்பதன் மூலமாக தான் அது தரம் தாழக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். மனுஷனுடைய இனத்திற்குன்னு ஒரு எல்லை விதிக்கிறாரு, ஆனால் அதில் ஒவ்வொரு மனுஷனும் வேறுபட்டவனாக காணப்படுகிறான். அப்போ அந்த மாறுபாடுகளின் அடிப்படையில் அந்த மனுஷனுடைய மனுஷீகத்தன்மையில் தரம் தாழ்ந்ததாக, சிலருக்கு உயர்ந்ததாக, பெர்சன்டேஜ் விதத்தில் மாறக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆதாமினுடைய பொதுவான மனித இயல்பை தவிர ஆணினுடைய இயல்பு என்று அழைக்கக்கூடிய ஒன்றையும், அதே போல் ஏவாளினுடைய பொதுவான மனித இயல்பை தவிர பெண்ணினுடைய இயல்பு என்றும் நாம் அழைக்கக்கூடியதை அது தேவன்தான் நியமிக்கிறார். பொதுவான இயல்புகளை தவிர ஏவாள் ஆதாம் 2 பேருக்கும் அல்லது அவர்களுக்கு பின்னதாக வந்த எல்லா சந்ததிக்கும் இருக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாவற்றையும் அதை தேவன் தான் நிர்ணயிக்கக்கூடியவராக காணப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். நாம் இதோடு கூட முன்பு நாம் ஏற்கனவே சிந்தித்தபடி மனுஷனுக்கு சில வேற்றுமைகளும் காணப்படுது. நிறத்தின் அடிப்படையில் மனிதன் வேற்றுமையுடையவனாக காணப்படுகிறான். அவன் மொழியின் அடிப்படையில் அவன் வேற்றுமையுடையவனாக காணப்படுகிறான். அந்த இனக்குழுக்களினுடைய அளவின் அடிப்படையில் வேற்றுமையுடையவனாக காணப்படுகிறான். சிறப்பு திறன்களின் மூலமாக அதுலேயும் மனுஷன் வேற்றுமையுடையவனாக அவன் காணப்படுகிறான். ஆதாம் ஏவாளுக்கும் நமக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த அனைத்து பண்புகளினுடைய ஒரு கலவையாக தான் முழு மனித இனமும் கூட அது காணப்படக்கூடியதாக இருக்குது. முழு மனித இயல்புன்னு சொல்லும் பொழுது அநேக விதமான வேற்றுமைகள் காணப்படுது. ஆனால் அந்த வேற்றுமைகள் எல்லாவற்றையும் சேர்த்ததான ஒரு கலவையாக தான், ஒரு கூட்டாக தான் நம்ம மனித இயல்பை நம்ம அணுக வேண்டியது அவசியமாக இருக்குது. மனித இயல்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அது ஆதாமில் அது முழுமையானதாக அதை நம்ம காண முடியும். அது உண்மையான ஒரு காரியம். ஆனால் ஆதாமில் பிறந்த எல்லா சந்ததியினருக்கும் அளவு, நிறம், தரம் இதில் எல்லாவற்றிலையும் எல்லாரும் உண்மையானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது எல்லாமே 100% உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆதாமிற்குள்ளே அதெல்லாம் சாத்தியமானது. ஆனால் நமக்குள்ள முழுமையான ஒரு மனித இனம்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஆதாமில் மட்டுமே அது உண்மையான ஒரு சத்தியமாக தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ திருத்துவத்தினுடைய 3 நபர்கள்னு சொல்லும் பொழுது முழு தெய்வீகத்தையும் முழுமையாக உள்ளடக்கியவர்களாக காணப்படுறாங்க. திருத்துவத்திற்குள்ளாக முழு தெய்வீகத்தையும் 3 பேருமே உள்ளடக்கினவர்களாக தான் காணப்படுகிறாங்க. இப்போ மாம்சத்தை அவதரித்த கிறிஸ்து அவர் ஒரே நபருக்குள்ள 2 இயல்புகளும் அவருக்குள்ள முழுமையாக இருந்தது. தெய்வீக இயல்பும் இருந்தது, மனுஷீக இயல்பும் காணப்பட்டது. 2மே முழுமையாக இருந்தது. அதுதான் முக்கியமானது. மனுஷீகத்தன்மையோடையும் அவர் 100% வாழ்ந்தார். தெய்வீகத்தன்மையோடையும் அவர் 100%மாக அவர் காணப்பட்டார். அப்போ அதே நேரத்தில் கிறிஸ்துவனுடைய மனுஷீகம் என்கிறதும் அது ஒரு உண்மையான ஒன்றாக தான் அது காணப்படுது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். தேவன் ஆதாமிலும் ஏவாளிலும் படைத்த மனித இயல்புங்கிறது கிறிஸ்துவில் அதனுடைய முழுமையில் இருந்ததா அப்படின்னு கேட்டதுன்னா அது ஒரு பெரிய கேள்விதான். ஆதாம் ஏவாளுக்குள்ள தேவன் படைத்த அந்த மனித இயல்பு, மனித பண்புகள்ங்கிறது முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருந்ததா? ஏன்னா அநேக தலைமுறைகள் தாண்டி வந்தாச்சு. அப்படிங்கும்போது அது குறைவாக தானே காணப்படணும். அப்படின்னதுன்னா அது அடிப்படையில் அது கிறிஸ்துவில் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மையான காரியம். முழுமையான மனுஷீகம்னு சொல்லும் பொழுது முழுமையான இந்த எல்லா பண்புகளையும், மனுஷீகத்தினுடைய பண்புகள் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக எப்படியாக இருந்ததோ அவையெல்லாம் கிறிஸ்துவிற்குள்ளே அது காணப்பட்டது. அதுதான் 100% மனுஷீகம். அப்படிப்பட்டவராக தான் கிறிஸ்து காணப்பட்டார். ஆதாமின் பாவத்தால் மனித இயல்பில் ஒரு தார்மீகமான ஒரு சீரழிவுகள் ஏற்பட்டது, ஆவிக்குரிய சீரழிவுகள் ஏற்பட்டது. கிறிஸ்துவின் மனுகுலத்தில் அப்படி கிடையாது. ஆதாமினுடைய அந்த மனித இயல்புகள் எல்லாம் தார்மீக ரீதியாக அவர் பாவத்தில் அவங்க வீழ்ந்து போகும் பொழுது அதெல்லாம் சீரழிந்து போனது, அவளுடைய ஆவிக்குரிய தன்மைகள் எல்லாம்.
ஆனால் கிறிஸ்துவிற்குள்ளாக மனுஷீகத்தன்மை 100% இருந்தாலும் அவருடைய எந்த ஒரு ஆவிக்குரிய தன்மையும் எந்த ஒரு ஆவிக்குரிய பண்புகளும் அது கொஞ்சம் கூட அது குறைவே ஏற்படலை. அது 100% அப்படியே இருந்ததுங்கிறதான் நம்ம புரிந்து கொள்ளணும். எல்லா மனிதர்களையும் போலவே கிறிஸ்துவுக்கும் பசி இருந்தது. எல்லா மனுஷங்களை போல கிறிஸ்துவுக்கும் தூக்கங்கிறது இருந்தது. அவருக்கும் தாகம் இருந்தது, சோர்வு இருந்தது, களைப்பு இருந்தது, இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஒழுக்க ரீதியாக இது எதையும் மட்டுப்படுத்தவில்லை அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். மாரலி அது எதுவும் என்ன பண்ணல, இந்த ஒரு கிறிஸ்துவினுடைய பண்புகளை அல்லது தெய்வீகமான பண்புகளை எந்த ஒரு தாக்கமும் அது செய்ய முடியலை. அவருக்கு சரீர ரீதியான சோர்வு, பசி, தாகம் இதெல்லாம் இருந்தாலும் இது கேரக்டரை எதுவும் பாதிக்கலை. அந்த உள்ளான ஒரு ஆவிக்குரிய மனுஷனை கொஞ்சமும் அது பாதிக்க விடலை. அது நாம் நல்ல ஒரு உதாரணம்னா கிறிஸ்துவில் அது நல்ல ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணுன்னா, அவருடைய அந்த 40 நாள் கழிந்ததற்கு என்பதாக பிசாசானவன் அவரை சோதிக்க முடியாக வரான். அப்போ சோதிக்க முடியாக வரும் பொழுது அவருக்கு பசி இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்யலை, அவருடைய ஆவிக்குரிய தன்மையை அந்த பசியானது மேற்கொள்ளாதபடிக்கு அதை எல்லாவற்றையும் அவர் மட்டுப்படுத்தி வைத்திருந்தார். அதுதான் அங்கே முக்கியமான ஒரு காரியமாக நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா 53வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை பற்றி அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார்னு. துக்கம் நிறைந்தவர்னா அந்த துக்கம் ஒருபோதும் அவருடைய ஆவிக்குரிய தன்மையை, ஆவிக்குரிய பண்புகளை ஒருபோதும் அது கெடுக்கவில்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் உடல்நல பண்புகளை எல்லாம், உடல்நல வரம்புகளை எல்லாம் அவர் நன்கு அறிந்தவராக என்றும் அவரை நம்ம பார்க்க முடியும். எந்த சமயத்திலையும் அவர் உடல் ரீதியான எல்லா விதமான காரியங்களையும் அவர் நன்கு அறிந்திருந்தாருங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆதாமினுடைய வம்சாவளிகளை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே மனித இயல்பிலிருந்து பாவத்தினுடைய அசுத்தங்களை முழுமையாக அகற்றுவதன் விளைவாக தான் நாம் மனித இயல்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆதாமிற்குள்ளாக ஆதாமினுடைய வம்சாவளியை சேர்ந்த அனைவரும் மனித இயல்பில் பாவத்தினுடைய அசுத்தங்களை, மனித இயல்பில் வரும் பொழுது பாவத்தினுடைய அசுத்தங்கள் காணப்படும், பாவத்தினுடைய தாக்கங்கள் காணப்படும். ஆனால் அவற்றையெல்லாம் நம்ம முழுமையாக நம்ம அகற்றுவதன் விளைவாக தான் மனித இயல்புங்கிறது அது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். மானுடவியலில் இனப்பெருக்கம் மிகவும் அது முக்கியம் வாய்ந்ததாக தான் நம்ம கருத வேணும். இனப்பெருக்கவாதம் அப்படிங்கும்போது அது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அநேக சத்தியங்களை அது நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்குது. படைப்பின் போது ஆதாமிடத்தில் தேவன் வைத்த மனித இயல்புங்கிறது ஆதாமிடத்திலிருந்து வந்த பில்லியன் கணக்கான சந்ததியினருக்கு அது எப்படி அது பரவுனது, அந்த இயல்புகள் எல்லாம், அந்த பண்புகள் எல்லாம் எப்படி பரவுனது அப்படின்னதுன்னா ஒரே ஒரு பதில் தான் நம்ம சொல்ல முடியும். அது இனப்பெருக்கத்தின் மூலமாக தான் அது பரவினது. ஏதேனில் படைக்கப்பட்ட அந்த நாளில் தேவன் விதித்தபடி என்னது, ஆதாமும் ஏவாளும் தங்கள் மனித இயல்பினுடைய ஒரு பகுதியை ஆதாம் பெற்றார், அதே போல் பெண் பகுதியை, ஆண் பகுதியை ஆதாம் பெற்றார், பெண் பகுதியை ஏவாள் பெற்றாங்க. இது தேவன் அவங்களுக்கு கொடுத்தது. அப்போ இந்த இரண்டினுடைய ஒற்றுமையாக தான் நாம் மனுஷீகம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண் என்ற அந்த ஒரு பகுதியை ஆதாம் பெற்றுக்கொள்கிறாரு, இது ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு காரியம். அதே போல் பெண் என்ற ஒரு பகுதியை ஏவாள் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது எல்லாமே தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் முழுமையான ஒரு மனுஷீகம் என்பது. அப்போ காயின் பிறந்தபோது மனுகுலம் என்னவாக மாறினது, 3 பேராக மாறினது. ஆபேல் பிறந்தபோது அது 4 பேராக மாறினது. அப்போ கடைசி மனிதன் பிறக்கும்போது என்னவாக மாறும், மனுகுலம் இந்த மனிதன் உட்பட அனைத்து மனிதர்களுடைய கூட்டுத்தொகையாக அது மாறக்கூடியதாக இருக்கும். உலகில் உள்ள கடைசி மனிதன், உலகத்தில் கடைசியாக பிறக்க போகிற மனுஷனில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சேர்த்தது தான் கடந்த காலத்தில் இறந்த அநேக மக்கள் இருப்பாங்க.
கடைசியாக பிறக்கக்கூடிய மனுஷன் அவங்க வரைக்கும் சேர்த்தது தான் ஒட்டுமொத்த மனுகுலமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆதாமில் இருந்த மனுஷீகங்கிறது ஒரு சிக்கலானது நாம் விளங்கிக் கொள்வதற்கு. ஏன்னா அவருக்குள்ளே இருந்த மனுஷீகத்திற்கும் நமக்குள்ளாக காணப்படக்கூடியதான மனுஷீகத்திற்கும் வேறுபாடுகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. உடல், மனம் மற்றும் ஆவிக்குரிய அம்சங்கள் எல்லாம் அது கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஆதாமினுடைய சாயலில் காயின் படைக்கப்பட்ட போது ஆதாமில் இருந்த மனுஷீகத்தினுடைய ஒரு பகுதி என்ன ஆயிருச்சு, அந்த காயினுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ காயின் இடத்துலேருந்து அவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ கொடுக்கப்பட்டவை எல்லாமே ஆதாமில் இருந்தவையாக அதெல்லாம் சேர்க்கப்படும் போது தான் ஒட்டுமொத்த முழுமையான ஒரு மனுஷீகமாக நம்ம பார்க்க முடியும். ஆதாம் என்ன செய்கிறாரு, காயின் பிறக்கும்போது அவருடைய மனுஷீகத்தில் ஒரு பகுதியை அவர் ஷேர் பண்ணிடுறாரு. ஆபேல் பிறக்கும்போது ஒரு பகுதியை ஷேர் பண்ணுறாரு. பின்பதாக சேர்த்து பிறக்கிறாரு. இப்படி தலைமுறை தலைமுறையாக இது பகிரப்படக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். அப்போ உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றாக நம்ம சேர்த்தா தான் அது ஒரு மனுகுலமாக மனுஷீகமாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஒரு தவறான ஒரு சில ஒப்புமைகளை நம்ம சரியாக விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டும். நாம் இந்த மானுடவியல்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு கோட்பாடுகளை நம்ம மனதில் எப்பொழுதும் நம்ம வைத்திருக்க வேண்டியது அவசியம். மனுஷன் எப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டான், அவனுடைய படைப்பு எப்படியாக நடந்தது, படைப்புன்னு சொல்லும் பொழுது அவனுடைய சரீரம் எப்படியாக படைக்கப்பட்டது, அவனுடைய ஆவி ஆத்மா என்ற உள்ளான ஒரு பகுதியானது எப்படியாக படைக்கப்பட்டது, அதே போல் அவனுடைய சரீரம் ஆவி ஆத்மாங்கிற ஒரு பகுதிகளானது, இரண்டு பகுதிகளும் அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேவன் படைக்கிறாரா இல்லது அது எல்லாவற்றையும் சேர்த்தே அவர் படைச்சிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சோம். அப்போ எல்லாவற்றையும் தேவன் 6வது நாளோடு முடித்து விட்டார். எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து மனுஷர்களுடைய ஒரு இருத்தலையும் அங்கே ஆதாமிற்குள்ளாக மனித இனமாக மனித இனக்குழுவாக ஆதாமிற்குள்ளாக நம்ம காண முடியும். அப்போ ஆதி பாவம் ஆதாம் செய்தாருன்னா அந்த ஆதி பாவத்தை நாமும் செய்திருக்கிறோம். அதுதான் பொருட்படும். அப்போ இந்த ஒரு சத்தியங்களை நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இது அனைத்து தலைமுறையினருக்கும் அனைத்து சந்ததிகளுக்கும் அனைத்து இனக்குழுக்களுக்கும் கூட இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போ பாவ சுபாவங்கிறது மனித இயல்பு என்பது மனித சுபாவம் என்பது இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. அது படைப்புவாதத்தால் கிடையாது, படைப்புவாதம் சொல்லக்கூடியது போல கிடையாது, அதே போல் முன்னிறுத்தல் வாதம் என்று சொல்லக்கூடியது போல கிடையாது. வேத ரீதியாக அதே போல் சிஸ்டமேட்டிக் தியாலஜியின் அடிப்படையிலையும் அதே போல் ஃபிசியாலஜி உடலியல் ரீதியான அடிப்படையிலும் இந்த 3 சான்றுகளோடு கூட நாம் இனப்பெருக்கவாதம் தான் வேதபூர்வமானது என்பதை நாம் முடிவிற்கு கொண்டு வர நிச்சயமாக நம்மால் முடியும். அப்போ அப்படிப்பட்டதான சான்றுகளோடு தேவன் நாம் இந்த இனப்பெருக்கத்தின் மூலமாக தலைமுறை தலைமுறையாக நம்ம எல்லாரையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நம்மை அவர் ஆதாமிற்குள்ளேயே நம்ம படைத்துட்டார். அப்போ நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மேல் அவர் அன்பு வைத்தாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ தேவன் உங்களையும் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கார். நம்ம எல்லோரையும் நேசித்து இன்னும் அதிகமாக காத்து நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.